புருஷன், மாமியார், புருஷனோட தம்பி, புருஷனோட தங்கச்சின்னு ஒரு கூட்டு குடும்பத்துல நீ வாழ போற. குடும்பத்தையே எடுத்து நடத்துற அளவுக்கு பொறுப்பான மருமகளா நீ இருக்கணும். இதுக்கு நீ செய்ய வேண்டியது, புகுந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இடம் புடி. இவங்க சந்தியாவோட ப்ரொஃபஸர் ஆச்சே. சந்தியா படிப்பை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நான் வராம உன் கல்யாணம் நடந்துருமா? உன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட மாட்டேன். மேம், கிளாரா மேம் வரலையா? அவங்களும் உங்க கூட வருவாங்கன்னு நினைச்சேன். வரேன்னு தான் சந்தியா சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சந்தியா, இரு, ஒரு நிமிஷம். என்னங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் போலாம். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்தியா. நீ எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணு, பெரிய லெவலுக்கு போவேன்னு நினைச்சேன். நீ ஐபிஎஸ் அதிகாரி ஆகி கம்பீரமா காக்கி சட்டை போட்டுக்கிட்டு சைரன் வச்ச கார்ல வந்து இறங்குவ. இவ என்னோட ஸ்டூடெண்ட்னு பெருமையா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா டக்குன்னு கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. போன மாசம் சிவில் சர்வீஸ் ரிசல்ட் வரும்போது கூட அத பத்தியே நீ ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருந்தல்ல. என் லைஃப்ல கல்யாணம் எல்லாம் இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன இப்படி திடீர்னு மேரேஜ்? எனக்கு தெரியும் சந்தியா, நீ படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுற பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி நீ கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கன்னா உனக்கு ஏதோ ஒரு பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். இத பாரு, நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு நகை, பணம், வீடு, சொத்து, புருஷன், புள்ள, இது எதுவுமே பெருசு கிடையாது. படிக்கிற படிப்பு மட்டும்தான் முக்கியம். இத யாருமே சொல்ல மாட்டாங்க. நகையை வாங்கி சேரு, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க, இப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் உனக்கு சொல்றது என்னன்னா, நீ நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், 4 காசு சம்பாதிக்கணும். கை செலவுக்கு புருஷனை எதிர்பார்த்துட்டே இருக்க கூடாது. உனக்குன்னு ஒரு வேலையும் வருமானமும் இருக்கணும். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் சந்தியா. என்னடா மேடம் இந்த நேரத்துல அட்வைஸ் பண்ணி கொல்றாளேன்னு மட்டும் நினைக்காத. நீ என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நீ நல்லா படிக்கணும், பெரிய அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போதேன்ற ஆதங்கத்துல தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். ஜனனி, ஆமா, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? MBA. ஓ, MBA படிச்சவரா? பரவாயில்ல சந்தியா, படிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீ கல்யாணம் முடிஞ்சதுமே அவர்கிட்ட பேசி பாரு. சரிங்க மேம். தொடர்ந்து படிக்கிறேன்னு கேளு. ஹஸ்பண்ட் மட்டும் சம்மதிச்சிட்டா வீட்டுல இருக்க மத்தவங்களால ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நீ ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தே நீ ஆசைப்பட்ட மாதிரி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிஜமாவா மேம் சொல்றீங்க? ஆமா சந்தியா, நம்ம காலேஜ்லயே 4-5 பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் காலேஜ்க்கு வந்தாங்களே, நீ மறந்துட்டியா? பிராக்டிக்கலா அது பெரிய டார்ச்சர் தான் வை. ஒரு பக்கம் ஃபேமிலி பார்க்கணும், வீட்டு வேலை, சமையலை முடிச்சுட்டு காலேஜ்க்கு வரணும். மனசுல படிப்பு ஒட்டவே ஒட்டாது. கொஞ்ச நாள்ல குழந்தை வேற வந்துருச்சுன்னா அப்புறம் சுத்தமா படிப்பே தேவையில்லைன்னு நம்ம மனசே தானவே நினைக்க ஆரம்பிச்சிடும். கஷ்டம்தான். ஆனா இதுலயும் போராடி ஜெயிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புருஷனோட சப்போர்ட்.
அதனாலதான் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சதும் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசு. ம். அவர் ஓகே சொல்லிட்டா நீ எப்பாடு பட்டாச்சும் சர்வீஸ் வாங்கிடலாம். முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுன்னு சந்தியா கூட்டிட்டு வர சொன்னாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் என்னை இப்படியே பிடிச்சு வச்சிருப்பீங்க? அப்படின்னா போய் அந்த ப்ரொஃபசர் கிட்ட அவளை கூட்டு போ. அதுதான் இப்ப பண்ண போறேன். ஹாய் மேம், ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன். சந்தியா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போலாமா? ஓகே சந்தியா, ஆல் தி பெஸ்ட். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. டேக் கேர். ம். வாங்க மேடம். ம். நீங்க தான் மாப்பிள்ளையோட அப்பாவா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த அம்மா ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் பேசுது. சந்தியாவோட படிப்பை பத்தி சரவணோட அப்பா கிட்ட பேசிட்டா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது. என்ன தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, சந்தியாவோட ப்ரொஃபசர் சரவணோட அப்பா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. படிப்பு பத்தி ஏதாவது பேசுவாங்களான்னு பயமா இருக்கு. வெண்ணை திரண்டு வர நேரத்துல இந்த அம்மா வேற. சந்தியா உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓ, நீங்க தெரியுங்க. இங்கதான் பேசிட்டு இருக்கீங்களா? சிவகாமி உங்களை தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்காங்களா? ஆமா. ஒரு நிமிஷம் மேடம். நீங்க உட்காருங்கம்மா. ம்.
போல நானும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்க வேண்டியவன். ஆனா இப்போ தாலி கட்டி குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்று ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ போறேனா? இந்தாம்மா, இந்த மாலையை வாங்கி மாப்பிள்ளை கழுத்துல போடுமா. गौरी नारायण नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन கெட்டிமலம் கெட்டிமலம் मांगल्यं तन्तुनानेन भवतीवन चेतुना कण्ठे बध्नामि सुभगे त्वं जीवसरदं शुभं सर्वस्याप्यै सर्वस्य दिव्यै सर्वदेवतेनाप्नोति सर्वं जगति सर्वमङ्गलमाङ्गल्ये. நான் கடைசி வரைக்கும் உனக்கு எந்த குறையில்லாம நல்லபடியா பார்த்துப்பேன். ஆனா நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு நல்ல மருமகளை அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்க சொல்படி கேட்டு இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்கு இது மட்டும் போதும் சந்தியா. உன்னை கண் கலங்காம சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். என்னோட கனவு எல்லாமே முடிய போகுது. இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு. என் அப்பா அம்மாவோட கனவு, என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே முடிவுக்கு வர போகுது. இந்த தாலி என் கழுத்துல ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்பவும் என்னால் IPS ஆஃபீஸர் ஆக முடியாது. என் கனவு கனவாகவே போயிடுச்சு. ஆனால் என் லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்புகிறேன். என்ன இவன் தாலி கட்டும் போது கூட மூஞ்ச இப்படி வச்சிருக்கா? ஒருவேளை கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இல்ல இவன் மூஞ்ச இப்படிதானா? ஒன்னும் புரியல.
தம்பி கழுத்து பக்கமா கொண்டு வந்து இந்த குங்குமத்தை நெத்தியில வைங்கோ. அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை உனக்கு செஞ்சு வச்சது உன் அண்ணனும் அண்ணியும் தான். அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போப்பா போ, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா, பரவாயில்லம்மா, அதெல்லாம் வேணாம்மா. முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ போ. டேய் ஆதி, அண்ணா அண்ணி சூப்பரா இருக்குல்ல? शतवानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रियः श्रेवेन्द्रिये प्रतिष्ठति. என்னை மன்னிச்சிடு சந்தியா. உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்ல. உங்க அண்ணன் சொன்ன பொய்ய நானும் உன்கிட்ட மறைச்சிட்டேன். இங்க பாருமா, சபையில உள்ள எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சுத்தி நாப்புல எல்லாரும் அப்படியே கீழே வந்துருங்க. போட்டோ கொடுத்துட்டு சார் இங்க பாருங்க. டேய் கேமரா பாரு டேய். அங்க பாருடா. அப்படியே இருங்க. சந்தியா போ. சுத்தி வாங்க, சுத்தி வாங்க, வாங்க அப்படியே. எல்லாரும் சேர்ந்து நிக்கிறீங்களா? ஒரே ஒரு ஃபேமிலி போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்.